வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ராபப்ளி மண்டே இன்னைக்கு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். டேட்டாஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுற விதத்தில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற ஒரே ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நாள் தள்ளி வச்சாச்சு, ப்ராபப்ளி இன்னும் ஒரு 2 நாள் தள்ளுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இன்னைக்கு ஜோஹோ மீட்டிங்கில் சில விஷயங்கள் அதுலேருந்து சப்ஜெக்ட்லேருந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாமே என்ன பண்ண முடியுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேசிக்கா இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் சார்ட்டை ஷேர் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, மார்க்கெட் உச்சத்துல இருக்கு, இங்க இருந்து எங்க போகும்? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து மேலே போயிட்டு இருக்குன்றாங்க, சில பேர் கீழே வரும்ன்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நெகட்டிவா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நெகட்டிவ் டு தி மார்க்கெட். இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, பட் கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லை. மூணாவது, டாலர் இண்டெக்ஸ்ல இருந்து பணம், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து கோல்டுக்கு வந்து பெரிய லெவல்ல மாறிட்டு இருக்கு. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும் நியூ உச்சத்தை டச் ஆச்சு, 2350, ரைட்? ருபி டேர்ம்ஸ்ல ஆல்மோஸ்ட் 7300 நம்ம வச்சுக்கலாமே, 260 வரைக்கும் டச் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்பைக் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல எல்லாமே டீலிங் ரேட் வந்து 7300, 200, 250 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பை ரேட். நீங்க போய் செல் பண்ண போனால் ஆல்மோஸ்ட் 350 ரூபா டவுன் சைட்ல தான் வந்து வாங்குறாங்க, 7000 ருபீஸ்ல தான் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,000 வந்து அழகா டச் ஆகி நிக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.55 வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி கேட்கும், ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது, இது வந்து நெகட்டிவ் தானே? நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், டியூரிங் எலெக்ஷன் சமயத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6% வந்து நெகட்டிவ் சைட்ல போகும். நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், இதுல வந்து அகெயின்ஸ்ட் டாலர் தான் வந்து இந்த வீக்னஸ் காட்டுது ஒழிய மற்ற கரன்சிக்கு அகெயின்ஸ்டா வந்து இந்த வீக்னஸ் காட்டல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியன் ருப்பி வீக்கா, இது வந்து அரசியல்வாதிங்க எது வேணா பேசலாம், பட் பிராக்டிக்கலா சில விஷயங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். 2014க்கும் இப்போத்துக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன். 2014ல வந்து ருப்பி வீக்னஸ்னால கீழே விழுந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, ருப்பியோட வீக்னஸ்னால அது கீழே விழுந்துச்சு. அந்த சமயத்துல வந்து டாலர் வந்து ஒன்றும் பெருசா பிளக்சுவேட் பண்ணல. இப்ப ரைட் நவ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு, வீக் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, வீக் ஆகுது, பட் ருப்பி ஆல்மோஸ்ட் அந்த ஜோன்ல தான் வந்து நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்தியாவுக்குள்ள எவ்ரி டே வர டாலர் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஆல்மோஸ்ட் $3 பில்லியன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின வாரம் ஆல்மோஸ்ட் வந்து $6 பில்லியன் இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம டாலர்ல ஆல்மோஸ்ட் $645 பில்லியன் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். பெரிய அமௌண்ட். கவர்மெண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் வார் செஸ்ட், ரைட்? ஃபாரெக்ஸ் வந்து கையில இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வொலட்டாலிட்டியை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றாங்க. ருப்பி எப்பயுமே வந்து வீக்னஸ் எங்க காட்டும், எப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்ற போது தான் காட்டும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம இப்ப ரைட் நவ் வேணுறதுக்கோசரம் தான் நம்ம வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கோம் டாலரை வந்து இன்னும் டிப்ரிஷியேட் ஆகட்டும், அதாவது டாலர் ஸ்ட்ராங் ஆகட்டும், ருப்பி அகெயின்ஸ்ட் டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் பிகாஸ் ஒன்லி தென் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சைனாக்காரங்களும் டிப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்பனீஸும் வந்து அவங்களோட கரன்சியை வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பண்ணலன்னு சொன்னால் நீங்க காணாம போயிடுவீங்க. சரி, நம்ம மெயின் சப்ஜெக்ட்க்கு வரலாம். இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக்கை பத்தி நான் வந்து பேச போறேன். ரெண்டுமே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இதை தான் நம்ம வந்து பேச போறோம். செக்டர் வைஸ் எந்தெந்த செக்டர் எப்படி போயிட்டு இருக்குன்றது நம்ம ஒரு குட்டி டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி. நிஃப்டி வந்து இந்த ஜோன் எடுத்து பாருங்களேன், இந்த ஜோன் இங்கேயும் சரி இங்கேயும் சரி, அதாவது கீ சைட்ல வந்து 22,500, அப் சைட்ல வந்து 22,600. இந்த அந்த 100 பாயிண்ட், அந்த 100 பாயிண்ட்ல சாண்ட்விச்ல வந்து ஒரு 3 நாள், ரைட்? இப்போ ஒரு 5 நாள் இந்த ரேஞ்சை வந்து உடைக்க மாட்டேங்குது. NR5ன்னுவாங்க, NR8ன்னுவாங்க. நீங்க ஆன்லைன்ல போய் கூகுள் பண்ணி பாருங்க, NR5, NR8, NR7, NR9, இது மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. NRன்றது நேரோ ரேஞ்ச். நேரோ ரேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னால் எப்பயுமே
ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க வந்து புலிஞ்சர் பேண்டை வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து போட்டு காட்டுறேன்னு. புலிஞ்சர் பேண்ட் நீங்க போட்டா வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு வொலட்டாலிட்டி காட்ட மாட்டேங்குது. ப்ராபப்ளி நான் வந்து 15 மினிட்ஸ் நான் போடுறேன். இங்க வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து நேரோ ஆயிடுது உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இங்க வந்து ஒரு கோடு, அதே மாதிரி இங்க டவுன் சைட்லயும் ஒரு கோடு போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம், இல்ல இந்த இதையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதையே நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த கோடை நான் எடுத்துடுறேன் 600. இதை வந்து கலர் மாத்திடுறேன். ஸோ மேல வந்து 22,620 நீங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே மேல தூக்கிங்களா 650 வச்சுங்களா. அதே மாதிரி பாட்டம் சைட்ல கூட வேணா 500 வச்சுங்களா, 475 வச்சுங்க. இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒன்று பை பண்ணலாம், இல்ல ஷார்ட் பண்ணலாம். பண்ணும் போதும் என்ன டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம்? ப்ராபப்ளி நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,900 நம்ம வச்சுக்கலாம். ஃபிபனாச்சி போட்டால் அந்த நம்பர் வரப்போகுது. ஓகே, 22,900 தான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் உங்களுக்கு வந்து 23,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன் எதுக்குன்றது ட்ரைனிங் செஷன்ல நான் பார்க்கலாம், இல்லை எங்க ஜோஹோ செஷன்ல வாங்க. ஜோஹோ செஷன்ல நீங்க கொஸ்டின் கேட்கும் போதும் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த கரண்ட் லெவல்ல இருந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் ஆர் 650 to 700 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அப்சைட் நம்ம எட்டி பார்க்கலாம். எங்க இருந்து இந்த 700 பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம், பேங்க் நிஃப்டி கொடுக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி. நான் புலிஞ்சர் பேண்டை எடுத்துடுறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் இருக்கட்டும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சத்தை வந்து கொடுத்துச்சு சம்வேர் இன் ஜான்வரி, ரைட்? அதுக்குமா அது வந்து வீக்னஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் ஸ்டெடியா வந்து ஒரு சேனல்ல தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியா ஒரு சேனல்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த சேனலை வந்து உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. சரி, சம்வேர் க்ளோஸ் அபவுட் 48,900 லெவல் கிராஸ் ஆகி நின்றுச்சுன்னு சொன்னால் பெரிய மூவ் இருக்கு. அது உடைக்குமா? உடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் பேர் ஆன் ஃப்ரைடே இன்னைக்கு அண்ட் வால்யூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. நிஃப்டியில வந்து வால்யூம் கிடையாது, வேறஸ் பேங்க் நிஃப்டியில வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்ட். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ல ஒரு 29 ஸ்டாக், அதுல வந்து க்ளோஸ் அபவுட் $300 billion. $300 billion ஆல்மோஸ்ட் 24,000 கோடி வந்து உள்ள வருது. அதுல சில பேங்கிங் ஸ்டாக்ஸும் இருக்கு. இது அடுத்த ஒரு 4-5 நாள்ல வந்து இந்த கேஷ் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் 8,000, 5,000, 3,000, 2,000 வரும்போதும் ஏன் மேல தூக்காது? ஒண்ணு. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப்சி உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 2-3 டேஸா வந்து ஏன் இவ்வளவு தூரம் தூக்குச்சுன்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை மர்ஜ் பண்ணும் போதும் அவங்களோட வட்டி பிரச்சனை இருந்துச்சு, வட்டி ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ வந்து வட்டியை வந்து கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரெக்கார்ட் டிபாசிட் கலெக்ஷன்ஸ், உள்ள இருக்கிற மேனேஜர், ஸ்டாஃப்ஸ், யூஸ் எல்லாத்தையும் சுலுக்கு எடுத்து இருக்கிறாங்க மார்க்கெட்டிங்க்கு. போங்கடா போய் எஃப்டி கலெக்ட் பண்ணிட்டு வாங்கடான்னு. அந்த அளவுக்கு ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிபாசிட் டு லோன் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 85%. ஆனால் இவங்க டிபாசிட் கலெக்ட் பண்ண லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 110% வந்து இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு டிபாசிட் வந்து மொபிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி பாருங்களேன். ஹெச்டிஎஃப்சின்றது இருக்கும்போதும் வட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு இருக்கும்போது வட்டி கம்மி. இது என்பிஎஃப்சி, இது பேங்கிங் செக்டர். இது வட்டி கம்மியில் இப்போ எக்கச்சக்கமாக வந்து பணம் டிபாசிட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இந்த வட்டியும் கால்குலேட் பண்ணும்போது நடுப்புற வந்து நிற்கும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு இது. சரி, இதே மாதிரி ஐசிஐசிஐ ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், கோட்டக் பேங்க் ஆகட்டும், கோட்டக் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மார்ட் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த லெவல்ல இருந்து அப்சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வாங்களேன் சார்ட்டுக்குள்ள மறுபடி போகலாம். பேங்க் நிஃப்டியில நம்ம சேனல் பார்த்தோம், லெவல்ஸை பார்த்தோம். இந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் போகலாம்? ப்ராபப்ளி கண்ணுக்கு தெரியறது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட்
51,350 இதுதான் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஃபிபனாச்சி நீங்க போட்டு பாருங்க, ப்ராபப்ளி யூ வில் கெட் அ பியூட்டிஃபுல் லெவல்ஸ். இதான் வந்து நம்ம பேசுற லெவல். சரியா? ஸோ இதான் நம்ம வந்து பேசுற லெவல். ஸோ 1.618 ஆல்மோஸ்ட் 51,200 to 300 லெவல் வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டாக் வந்து எப்பயுமே வந்து ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கும், சைக்கிளிக் இன் நேச்சர். எது வந்து மார்க்கெட் லீடரோ அவங்க வந்து வீக் ஆகுவாங்க, வீக் ஆகிறவங்க லேகர் ஆவாங்க. லேகர்ன்றது பிடிச்சி இழுக்கிறது நிஃப்டியை. அண்ட் எது இழுக்குதோ அது வந்து இம்ப்ரூவிங் ஆகும். அதுதான் நம்ம வந்து பாட்டம் ஃபிஷிங்னு. அந்த பாட்டம் ஃபிஷிங் முடிஞ்சோன்னா அடுத்தது அவன் வந்து லீடர் வரும். இது சுத்தி 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 வரும். இதுல எவன் எங்க உட்காந்துட்டு இருக்கான்றது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த செக்டரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இப்ப நம்ம ரைட் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த லைட் கிரீன் பக்கம் வந்து வி சே த லீடர்ஸ். இது வந்து செக்டர் நம்ம பார்த்துருக்கோம், இதை வந்து லீடர்ஸ்னு. இது வந்து வீக்னிங்னு. எந்த செக்டர் வீக்கா இருக்கோ லீடர் ஆகுறது வீக் ஆகும், வீக் ஆகுறது லேகர் ஆகும். லேகர்னா பிடிச்சி இழுக்கிறது நிஃப்டியை. அண்ட் இது வந்து இம்ப்ரூவிங் ஆகும், அங்க வந்து லீடர் ஆகும். இதுதான் திருப்பி திருப்பி வரும். மோஸ்டா இங்க இருந்து இங்க இருந்து அப்படி கிராஸ் பண்றதுன்றது ரொம்ப ரேர், ரைட்? இப்ப பிரைவேட் செக்டர் எடுத்தீங்கன்னா முதல்ல வீக்கா இருந்துச்சு, திடீர்னு லீடர் ஆயிட்டாங்க. அது வந்து இது மாதிரி ஜம்ப் அடிக்கிறது, பூங்க அடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்ப ரைட் நவ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து லீடிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. லீடிங் இல்லாத இந்த சைடு, ரைட், இம்ப்ரூவிங்ல யார் யார் இருக்காங்க? ஒன்னு வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், எனர்ஜி, ஃபார்மா அண்ட் மீடியா, 5 இருக்கு. இவங்களாம் வந்து இம்ப்ரூவிங், ரைட்? பாட்டம் ஃபிஷிங் நடந்துட்டு இருக்கு. அதுல சில செக்டார்ஸ், ஓஎன்ஜிசி எல்லாமே அடி வாங்கிச்சுல, நம்ம ரிலையன்ஸ் அடி வாங்கிச்சு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே அடி வாங்கிச்சு. ஒரு மாசம், ரைட்? எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மறுபடியும் பெட்ரோல் விலைலாம் ஏத்துச்சுன்னா இவங்கெல்லாம் கம்பெனி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவங்க எல்லாமே வந்து பாட்டம் ஃபிஷிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒன்று. லீடர்ஸ் எல்லாருமே லீடர்ஸா இருக்காங்க. லேகர்ஸ் யாருன்னு சொன்னால் ஐடி செக்டர், எஃப்எம்சிஜி அண்ட் சர்வீஸ் செக்டர். இவங்க 3 ஸ்டாக் செக்டர்ஸ் மட்டும் லேகர்ல இருக்கிறாங்க. இதுல லீடிங்ல யாருன்னு சொன்னால் மெட்டல்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ரியாலிட்டி, இது எல்லாமே வந்து லீடர்ஸா இருக்கிறாங்க. இந்த சார்ட்டை நீங்க பார்த்தாவே வந்து ஒரு ஐடியா வரும். நாங்க ரொம்ப சிம்பிளா அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க எங்களோட மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிள். செக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவோம், செக்டர்ல யார் லீடர், அந்த லீடரை நம்ம எடுத்துப்போம். அந்த லீடர்ல கரண்டா யார் வந்து முன்னாடி நின்றுட்டு ஓட்டிட்டு போறாங்க, அந்த செக்டார் யாரை தூக்குறாங்க, அந்த செக்டாரை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ரைட்? அந்த செக்டாரை பிடிச்சிட்டு அந்த செக்டார்ல இருக்க ஸ்டாக்கை பிடிச்சிட்டு நம்ம அடுத்தது வந்து நம்ம பிசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுக்கான மெத்தடாலஜிஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ப்ராசஸ் என்ன? ப்ராசஸ் டே சார்ட்ல எப்படி இருக்கு, வீக்லியில எப்படி இருக்கு, மந்த்லியில எப்படி இருக்கு, எங்க என்னென்ன டார்கெட்ஸ் போடலாம், ட்ரெண்ட் லைன் உடைக்கிறாங்களா, சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கா, ஃபிபனாச்சி போட்டா எவ்வளவு தூரம் போகுது, எலியட்ஸ் வேவ் போட்டா எவ்வளவு தூரம் போகுது, என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, இது ஐடென்டிஃபை பண்ணா ஸ்டாக்கோட டார்கெட்ஸ் கிடைச்சிடுது. ஸோ பேசிக்கலி எங்களோட மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட். செக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவோம், செக்டர்ல இருக்க ஸ்டாக் லீடர்ஸை தூக்கும், அந்த லீடர்ஸை டவுன் சைடோ அப் சைடோ டார்கெட் போட்டு நம்ம அச்சீவ் பண்றோம். இதே மெத்தட் தான் நம்மளோட ட்ரைனிங்லயும் நம்ம பேச போறோம். வாங்க மண்டே அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவோம். டெஃபினட்டா பெரும் பணம் என்ன பண்ண முடியும்ன்றது நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.